வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் நம்ம எப்போவுமே நிறைய செலிபிரிட்டிஸ் பார்க்குற மாதிரி இப்போ ஒரு செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. எஸ், அவங்க யூடியூப்ல இருந்தே அவங்க செலிபிரிட்டிஸாக வளம் வந்துட்டு இருந்தவங்க இப்போ கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற படத்தின் மூலமாக இப்போ லீட் கேரக்டர்ஸில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. எஸ், சீனு ராமசாமி சாரோடைய டிரெக்ஷனில் இந்த ஃபில்ம் உருவாகி இப்போது செப்டம்பர் 20th ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரமோஷனில் தான் அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏகன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏகன், எப்படி நடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அதான் சின்ன வயசுல நிறைய படங்கள் பார்ப்போம், எல்லாருக்கும் வரதான். படங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ஓகே இதுதான் நம்ம பண்ணணும்னா அதுக்கு என்ன கற்றுக்கணுன்றதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே வந்தது. உங்களுடைய அப்பாவுடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் இதாக இருக்குது. சீனு ராமசாமி சாரோடைய படத்தில் நம்ம நாயகனாக நடிக்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுடைய கனவாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா தர்மதுரையாக இருக்கட்டும், நீர்ப்பறவையாக இருக்கட்டும், அண்ட் தென்மேற்கு பருவக்காற்றாக எல்லாமே பிரில்லியன்ட்டான ஒரு படத்துல இருந்தே எல்லா படமே. இப்போ கூடல் நகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே வித்தியாசமா அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கும்போது அதுல இந்த படம் இப்போ நம்ம சீனு சார் கூட பண்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் தோணல. சீனு சார் படத்தை ஈஸியா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்க லைஃப்ன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அப்படி இந்த படமும் எல்லாரும் எடுத்துப்பாங்கன்றதுக்கான கதை தான். ஸோ அதை நம்ம பண்றோம், ஃபர்ஸ்ட் படமா பண்றோங்கும் போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அது எப்படி அமைஞ்சது? ஏன்னா சீனு ராமசாமி சார் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணீங்களா, இல்ல சார் இப்படி ஒரு கதை இருக்குப்பா, நீ இதுக்கு தயாரா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சதா? இல்ல, இது எல்லாமே நம்ம அடுத்து இப்போ ஜோன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ லீடா பண்றதுக்கான கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலியமா சீனு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் கோழிப்பண்ணை செல்லத்துறை ஹேப்பன்ட். ஓகே, உங்களுக்கும் ஆடிஷன்ஸ்லாம் வச்சுதான் சார் அந்த கதைக்கு செட் ஆவேனான்னு பார்க்கணும். சார் சொன்னதே அதான், நான் பண்றதுக்கு ஓகே, பட் செட் ஆகணும்ல, அது நான் எனக்கு இருக்க கதையில செட் ஆகிறாரான்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு தான் ப்ரொசீட் பண்ணது. ஓகே, நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இப்போ இதுல லீடா நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? கனவு மாதிரி இருக்கு ஆக்சுவலா. நிஜமா அதுக்கு தானே ஒரு கோல் நம்ம செட் பண்ணியிருப்போம்ல. எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நானும் எல்லார் மாதிரி யூடியூப்பில் மியூசிக்கலி டிக்டாக் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து இன்னும் ஒரு சோஃபா லைக் ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் பவி டீச்சர்னு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சி அது திருப்பி வைரல் ஆகி அதுக்கப்புறம் படத்தில் பண்ணி அதுவே இரவினிலே எனக்கு ஃபஸ்ட்டு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தப்பா, இது போதும்பா அப்படி தான் மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமும் நம்மளோட கோல்ஸ் ஒரு ட்ரீம்ஸோ நிற்கிறது இல்லைல்ல. ஸோ இன்னும் நிறைய படம் நடிக்கணும், ஸோ இன்னும் நிறைய பேர் வாங்கணும், பெரிய இடத்துக்கு போகணும். ஆஸ் அ பெர்ஃபார்மராக இந்த ஆர்டிஸ்ட் நடித்தாங்கன்னா எந்த கேரக்டர் வேணால் நல்லா நடிப்பாங்கப்பான்ற பேர் வாங்கணுன்றது தான் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்றது மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்கு தகுதியா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் மட்டும் நான் எப்போவுமே போட்டுகிட்டே தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு லீடாக நான் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. இரவு நிழல் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்தில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர்ற கதைகள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு? இல்லை, இரவினலுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேப் ஆகிடுச்சு. நான் தெலுங்கு படம் பண்ணியிருந்தேன். அதில் தெலுங்கு படம் நடித்ததுனால தெலுங்கு படத்தில் 2 படம் லீடாக அங்கே போய் நடிச்சுட்டு வந்தேன். அது ஒரு பெரிய கேப். ப்ளஸ் கோவிட், அந்த கோவிட்னாலேயும் ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தது. திருப்பி ஒரு ரோல் பண்ணணும் கேரக்டரில், திருப்பி ஒரு விஷயம் பண்ணி திருப்பி வர மாதிரி இருந்தது. ஸோ ரோல்ஸ் வர்றதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு வர ரோல்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ சும்மாலாம் வந்தது கிடையாது. பட் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுல. ஏன்னா கோல் பெருசாக இருக்குது, ட்ரீம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல நான் ரெடி ஆகணும், அதுக்கு என்ன தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஐம் ஜஸ்ட் ஸ்டில் க்ரோயிங் அண்ட் ஐம் ட்ரையிங் நவ். இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த கற்றுக்கிற வேலையே எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கல் அந்த மாதிரி எனக்கு இது தாமரை செல்வி கோழிப்பண்ணை செல்லத்துறையில் அமைஞ்சிருக்கு. ஓகே, சூப்பர். அதாவது இரவு நிழலில் நீங்கள் அந்த ஒரு சாங் அது அவார்ட் வின்னிங் ஒரு சாங் ஆக்சுவலாக கண்டிப்பாக அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் ஒரு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில். அவருக்கு பேரப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது அமையும் போது உங்களுக்கு இது நம்ம
பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சா இல்ல பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு? பயங்கர டவுட் இருந்தது. ஏன்னா பேசிக்காவே இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, பவி டீச்சர்லேயே நான் ஒரு டீச்சராக பண்ணதுனால எனக்கு அப்போவே நான் வந்து ரொம்ப பெரிய பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ எனக்கு ஹார்ட்லி 18-19 தான் இருந்திருப்பேன் நான் அப்போது. பட் யாருக்கும் அது தெரியாது. ஸ்க்ரீன் ஃபேஸில் எனக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகவே நான் தெரிஞ்சுட்டேன் அப்போது. ஸோ அதனால பவி டீச்சர்லேயே அவ்வளோ வயசு. ஸோ இரவனில் ஆப்வியஸ்லி என்ன ஒரு 30 இருக்குமா இவங்களுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 23 தாண்டா ஆகுது அப்படின்னு யார்கிட்ட சொல்ல முடியல என்னால். ஸோ அப்படி இருந்து மேபி நான் அது பண்ணதுனால கண்டிப்பாக நினச்சிருக்கலாம். கதை உங்களுக்கு இரவினல் படம் பார்த்ததுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடியன்ஸ்க்கு என்னென்னா, அந்த கதையில் வந்து அவனுக்கு கிடைக்க மாட்டா. அந்த கேரக்டருக்கு, நந்துன்ற கேரக்டருக்கு சிலக்கம்மா கிடைக்க மாட்டா, அவள் இறந்துருவா. ஸோ அதனால் அதை ஞாபகப்படுத்தி கிளைமேக்ஸில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ சாங்காக போடலான் தான் சார் கூட நான் அந்த பாட்டு எனக்கு வந்தது. பட் அது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஸோ ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதை நான் பண்ணிட்டேன், சரி என்னால் பண்ண முடியுதுன்றப்போ ஈவன் நிறைய பேர் கூட வந்து இப்போது சின்ன பொண்ணாக இருப்பாங்க பட் வயசான கேரக்டருக்கு வேஷம் பண்ணுவாங்க. ஈவன் என்ன கமல் சார் கூட அவரோட பிகினிங் ஸ்டேஜில் அவ்வளோ யங்கா சப்பானி பண்ணலையா, இப்படி பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்ஸ் இருக்கும் எப்பவுமே எனக்குள்ள. ஸோ அதுதான் அந்த தைரியத்துல தான் உதாரணமே பார்த்தீங்கன்னா உலக நாயகன். ஐயோ இல்ல 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 ஈஸியா புரியறதுக்காக சூப்பர் நல்லா இருந்ததுங்க. ஸோ அதனால அவருக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கும். அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தானே நாங்க வரோம். வேற யார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு? சத்யா, இந்த படத்துல வந்து நீங்க நாயகனுக்கு தங்கச்சி ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க. அது எப்படி அமைஞ்சது? எப்படி நீங்க கோழி பண்ணை செல்லத்துறைக்குள்ள நீங்க வந்தீங்க? இல்லை அதே மாதிரி தான் எல்லாருமே டிஜிட்டல்லேருந்து போயிருக்கங்கும் போது அந்த பயம் இருக்கும். நானும் வந்துட்டு மியூசிக்கலி டைம்லேருந்து டிக்டாக், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம், அப்புறம் ஒரு சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், ஏன்னா அதில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக என்னால் பண்ண முடியுமா, இல்லை அது பண்ணால் எப்படி இருக்குங்கிற கேரியர், அப்புறம் அந்த கேப்பில் இருந்த டிப்ரெஷன். ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரிலீஸ் ஆச்சா இல்லையா, ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை, பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைச்ச படம் தான் கோழி பண்ணை செல்லத்துறை. அதுவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட், மறக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்த சீனு சாருக்கும் அண்ட் விஷன் சினிமா ஹவுஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எப்படி படத்துக்குள்ளே வந்தேன்னா அதே டிஜிட்டல்லேருந்து தான். இன்ஸ்டாகிராமில் சார் ரீல்ஸ் பார்த்தாரு. ஆக்சுவலாக என்னோட ஆடியோ லான்ச், சல்லியர்கள் ஆடியோ லான்ச்சில் சார் என்னை பார்த்தாரு. என்னன்னு தெரியல, மார்வேஷத்தில் இருந்ததுனாலயான்னு தெரியல. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக ஈழம் சார்ந்து இருக்கும். ஸோ சாருக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னார். ரீல்ஸ் மூலியமாக அவரே என்னோட ரீல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் டேரெக்டாக கூப்பிட்டாரு. ஆஃபீஸ் போனோம். நான் சரி எப்போதுமே ஒரு மூவி எடுக்கிறோன்னா ஒரு டேரக்டர் ஆடிஷன் வைப்பாங்கள்ல, லைக் ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா நம்மளாம் ஏதாவது அவர்கிட்ட பண்ணி காட்டணும். நான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்தேன். அந்த ஷிவர்னஸ், அந்த ஏன்னா சீனு சார் மாதிரி படைப்புகளில் நம்ம ஒரு கதாபாத்திரம் பண்ணுறோங்கும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக அந்த ஷிவர்னஸ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இது மாதிரி நார்மலாக உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, படம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் இப்போ கேட்குறதெல்லாம் சார் என்கிட்ட இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஆடிஷனில். எனக்கு ஆடிஷன் போகிற மாதிரி இல்லை, சார் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சரி ஓகே, சார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்க அவ்வளோதான். அவர் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட சொன்னார். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்க் எமோஷன் மாதிரி ஒரு டயலாக் பண்ண சொன்னாங்க. பண்ணிட்டேன். அது பெரிய ஒரு ஸ்க்ரீன், அங்கே ஒரு பெரிய இது இருந்துச்சு, அதில் போட்டும் காமிச்சார். சார் முடிவு பார்த்துட்டே இருக்கும்போது உன் கண்ணில் ஒரு உயிர் இருக்குது, நீ பண்ணிடுவ அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை சீனு சார் மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நானும் சினிமாவை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்த ஆள் தான். ஏன்னா இவர் கொடுக்குற படங்கள் மாதிரி இருக்கிற படங்கள் தான் எனக்கு கனெக்ட் ஆகும் பர்சனலாக. ஏன்னா நம்ம பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடியுமா, ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக அந்த மாதிரி படங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் போது, நம்ம ரசித்த படங்களோட இயக்குனரே வந்துட்டு அவரோட படத்தில் இப்போ நம்ம நடிக்க போகிறோம், எப்படி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லே தான் உள்ளே போனேன். ஸ்டில் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். ஓகே, நம்ம இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கோம், அந்த ஃபீல்டில் இரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கும். ஓகே சூப்பர். அதே ஃபீல்டில் வந்து செப்டம்பர் 20 வரைக்கும் வருங்க. இந்த ஃபிலிமில் வந்து நீங்கள் யோகி பாபு வந்து கொண்டு வந்திருக்கீங்க. யோகி பாபு அப்படின்னு சொன்னாலே அவர் படங்கள் ஓடிடும்பா, அவர் ஒரு சின்ன கேரக்டர்லையாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு டேக்லைனாக இருந்துகிட்ருக்கு நம்மள இண்டஸ்ட்ரியில். அப்படி அவரை கொண்டு வந்தீங்களா, இல்லை அவர் கதைக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு அதனால நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு? இல்லை, இதில்
பெரியசாமின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு யோகி பாபன். ஓகே. நீங்க படமா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பெரியசாமியோட இந்த கதையில பெரியசாமி என்ன பண்றாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர் வேணும். அதே சமயத்துல அந்த ஆக்டரை வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்துருக்க கூடாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டா இருந்துச்சு, சீனு சாருக்கும் சரி நம்ம ப்ரொடக்ஷனுக்கும் சரி. ஸோ அப்படி நம்ம யோசிக்கும் போது பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் யோகி பாபு நம்ம மைண்டுக்கு வந்தாங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லை. அதே டைம்ல அந்த 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 ஒரு படத்துல இருந்து அந்த ஒரு சீரியஸ்னஸை ஹேண்டில் பண்றதுக்கும் வேணும். அதே டைம்ல அங்கங்க ஜாலியா இருக்கிறது இதுவா இருக்க மாதிரி வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது யோகி பாபு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஒரே ஸ்கெடியூலில் தான் ஷூட் போச்சு, 40 நாள் போச்சு. ஒரே ஸ்கெடியூல் ஃபுல்லாக அண்ணனும் இருந்து பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சூப்பர். அதாவது உங்கள் ஃபேஸ் கட் பார்க்கும்போது ஒரு சீரியஸான ஒரு ஆக்டர் ஃபேஸ் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ரியலாகவும் அப்படி தான் இருக்கு. அப்படியா? பட் அவர் வந்து அப்படி இல்லை, நிமிஷம் வந்து கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பர்சன். எப்படி செட் எப்படி இருக்கும்? ஜாலியாக போகும். அதான் படம் வந்து ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமான்றதுனால அது சுற்றி இருக்காது. அதை சுற்றி இன்னும் இருக்கும். ஒரு 2 ஃப்ரெண்டு காமெடி பண்ண இருப்பாங்க, ஒரு 2 பேர் ஏதாச்சும் லூஸ்தனமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்த படம் தான் கோழி பண்ண செல்லதோட. ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். அதாவது நீங்கள் நல்லா பாடுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். கோழி பண்ணை செல்லத்துறையிலேருந்து ஒரு சாங் ரகுநந்தனுடைய மியூசிக்கில் வரைஞ்சு வச்சது ஏன் சாமி, அந்த எழுத்து மாறட்டும் வழியே இல்லை, ஏன் உசுர ஏன் கெட்ட கொடு சாமி, எப்பவோ நினைப்பு நேதோ எங்குது உனக்கு, காத்திருந்த உனக்கு தான். அது சொன்னதும் பாடினதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளாஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். சீனு ராமசாமி சாரோடைய ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா சாங்ஸ்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்கும். சும்மா நார்மலாக ஒரு சாங் வைப்போம் அப்படின்லாம் இல்லை, நிறைய கவிஞர்கள் மூலமாக வரக்கூடிய வரிகளை தான் அவர் வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ அந்த பொன்னான போட்டப்பில் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா சூப்பர் ஹாப்பி. நம்ம எதிர்பார்த்த ஒண்ணு நடந்துருச்சுன்ற ஒண்ணு இருக்கும்ல, நம்ம இப்படி ஒரு படம் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம், அதை விட இன்னும் பெட்டராவே ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. ப்ரொடியூசரா ரொம்ப ஹாப்பி. அப்பாவா 20ஆம் தேதிக்கு மேல ஹாப்பி ஆயிடுவார் நம்புறேன். நிஜமாவே அவங்க அப்பா அப்புறம் எங்க தம்பிலாம் பயங்கர ஸ்வீட் தெரியுமா. ஏன்னா நான் இவங்கெல்லாம் அப்பாலாம் தம்பியெல்லாம் பேசும்போது ஸ்டேஜ்ல ஈவன் ஆடியோ லான்ச்ல பேசும்போது கூட அவர் வந்து அவங்க அப்பா அவ்வளோ பேசி நான் அங்கே பார்த்ததில்ல. ஈவன் செட்க்கு வந்தாலும் எப்படி இருக்கேன் ஓகேவான்னு ப்ரொடியூசராக பார்த்து ஒரு வேலையை மட்டும் பண்ணிட்டு போவார். பட் ஸ்டேஜில் பேசும்போது இவர் ஃபஸ்ட்டு இவ்வளோ பேசுவாரா சார்ன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அவர் பேசும்போது எனக்கு தோணும் இந்த பாட்டில் வரல என் தோலை தாண்டி ஏகன் வந்து அடுத்த ஒரு கதாபாத்திரம் நான் பண்ண போகிறேன், லீடாக பண்ண போகிறாங்களா இல்லை எந்த கேரக்டர் எனக்கு கொடுக்குறாங்களோ நல்லா இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் லீடா தான். கான்ஃபிடென்ட்டாக ஓன் ப்ரொடக்ஷன்லையாவது நான் பண்ணுவேன்ப்பா, லீடாக தான் பண்ணுவேன்றீங்க. கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன். ஓகே ஓகே சூப்பர். ஆக்டிங் பார்க்கும்போது ட்ரெய்லர் அண்ட் டீசர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நிறைய படங்கள் உங்களுக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் விஷஸ். அண்ட் பிரகிடா மேலும் மேலும் நிறைய பவி டீச்சர் கதாபாத்திரங்கள் மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் அமையணும். சத்யா உங்களுக்கும் நிறைய கதாபாத்திரங்கள். கோழிப்பண்ணை செல்லத்துறை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் விஷஸ். அண்ட் செப்டம்பர் 20th வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் கலைஞர் டிவி. தேங்க்யூ ஸோ மச்.